ஐயா வணக்கம்யா. என் வணக்கம். பேரு விஜய். நான் ஸ்கைவின் நிறுவனத்திலேருந்து வரேன். உங்க பேரு, ஊர், எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்றீங்க? அதை பத்தி. என்னோட பேர் முத்துக்குமரன். சரிங்க. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா விஷ்ணுபுரம் கிராமம். சரிங்க. எனக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்கு. சரிங்க. சரிங்க. இதில் 752ங்கிற சரிங்க. சரிங்க. பயிரிட்டுருக்கோம். சரிங்க. நம்ம ஸ்கைவின் நிறுவனத்தோட பொருட்கள் என்னென்ன பயன்படுத்துறீங்க? உரங்கள் என்னென்ன பயன்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்கைவின்லேருந்து சாரல் உரம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். சரிங்க. சரிங்க. அதில் நல்லா கிளம்பி வந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் பிளட் டானிக் அடிச்சிருக்கேன். சரிங்க. சரிங்க. ஈல்டுவின் அந்த டானிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற மருந்து, பூச்சி மருந்து வேற இதெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ணல. ஏன் பூச்சி மருந்து யூஸ் பண்ணல? இதில் அதிகமாக பூச்சி, இது சாப்பாடு ரகம்னால பூச்சி அதிகமாக தாக்கல. இந்த ரகத்தில் தாக்கல. பூச்சி மருந்து தாக்கல. பிளட் மட்டும் தான் மேலே மட்டும்தான். பிளட் அடிச்சோன்னு நல்லா இருக்கு. அதனால அதுக்கு மருந்து அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு சரிங்க. சரிங்க. இப்போ சாரல் கூட நீங்க என்னென்ன கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்துறீங்க? சாரலோட ஒரு மூட்டை யூரியா மட்டும் தான் பயன்படுத்துறீங்க. இது வரைக்கும் வேற எந்த உரம் போடல. உர தேவையும் இல்ல. சரிங்க. 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 இப்போ இதனால உங்களுக்கு என்ன பலன்யா? இதனால உங்களுக்கு குறைஞ்ச உர செலவு, மருந்து, பூச்சி மருந்து செலவும் இல்ல. மகசூலும் கூட வரும்னு எதிர்பார்க்கிறோம். சரிங்க. இன்னும் ஒரு வாரத்துல அறுவடை மாதிரி இருக்கு. சரிங்க. சரிங்க. இதனால விவசாயிகளுக்கு நீங்க என்ன தெரிவிக்கீங்க? விவசாயி எல்லாருமே இந்த மாதிரி சாரல் உரங்களை யூஸ் பண்ணி நல்ல ஈல்டு வர்றதுக்கு பயன்படுத்தலாம். சரி. இப்போ உர செலவும் குறையுது, பூச்சி தாக்கல, அதனால பூச்சி மருந்து செலவு குறையுது, அதிக மகசூல். இது 3 ஒத்துக்கிறீங்க? 3. சரிங்க. இப்போ எவ்வளவு தூர் இருக்குங்கிறத எண்ணி பார்த்துடலாங்களா? பாருங்க. சரிங்க. அப்படியே கொடுங்க உங்க கையால. அப்படியே என்னங்கய்யா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 தூர். 18 தூருக்கு. இப்போ இது நேரடி விதைப்புங்களா? இது நேரடி விதைப்பு. சரிங்க. இயற்கை விவசாயம் வேற எந்த உரம் போடாததுனால சரிங்க தூர் அதிகமா. இப்போ நான் நார்மலா எப்போதும் நேரடி விதைப்புல எத்தனை தூர்கள் இருக்குங்க? நேரடி விதைப்புல எப்படியும் ஒரு 5-6 தான் இருக்கும். 5-6 தூர் தான் இருக்கும். இப்போ 18 தூர். பாதிக்கு கூட இருக்குங்கிறீங்க. நல்லா இப்போ அதிக மகசூல் வருங்கிறீங்க. அதிக மகசூல் வரும்னு. சரிங்க. 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 நீங்க உங்களுக்கு சார்ந்த விவசாயிகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. தொடர்ந்து பயன்படுத்த சொல்லுங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க.